நம்ம முன்னோர்கள் நம்ம நாட்டை வந்து நமக்கு சோலையாக கொடுத்துட்டு போனாங்க. நம்ம பருவத்தில் தான் இதை நம்ம பாலையாக்கி இருக்கிறோம். இப்போ நம்மளுடைய பிள்ளைகள்லாம் இருக்குது. இந்த பிள்ளைகள் எந்த குற்றமும் செய்யலை. ஆனால் குற்றம் செய்யாத பிள்ளைகள் தண்டனையை அனுபவிக்க போகுது. வரும்பாத காலத்தில் குடிக்க தண்ணி இல்லாமலும், சாப்பிட உணவு இல்லாமலும், வேலைக்கு வாய்ப்பு இல்லாமலும் போக போகுது. அப்போ அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க போகிறோமா? மனிதர்களை மட்டும்தான் சுயநலத்துக்கு அப்பாற்பட்டு நம்ம வேலை செய்ய முடியும். அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. இப்போ காக்கா வந்து எரும மாட்டு முதல்ல உட்காந்து அது புண்ணை கொத்திக்கிட்டு இருக்கும். எருமாட்டுக்கு வலிக்கும்னு காக்காக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் அது எருமாட்டுக்கு வலிக்கும்னு நமக்கு தெரியும். அதுதான் மனிதருடைய இந்த பகுத்தறிவுக்குரிய அம்சம். அதனால் மனிதர்களை என்ன செய்யணும்னா, தனக்காக மட்டும் வாழ்ந்தோன்னு இருக்கக்கூடாது. அது மிருக வாழ்க்கை. மனித வாழ்க்கை வாழணும்னா மற்றவர்களுக்காகவும் யோசிக்கணும், வருங்காலத்துக்காகவும் யோசிக்கணும். அப்படியானா நம்ம என்ன வேணும்? மரம் நடணும். அந்த ஷூமேச்சர்னு ஒரு ஆள், அந்த இங்கிலாந்து நாட்டுக்காரன், அவன் பரந்த அறிவுடையவன். அவன் புத்தரை பற்றியெல்லாம் படிச்சிருக்கான், காந்தியெல்லாம் படிச்சிருக்கான். அவன் நம்ம மேலே அனுதாபப்பட்டு சொன்னான். என்ன சொன்னான்? நீங்கள் எத்தனை பேர் குழந்தையிலேருந்து முதியவர் வரல, ஆளுக்கு 5 மரம் நடணும், 5 வருஷத்துக்கு அதை காப்பாற்றிடணும். அப்படியானா 5 வருஷம் கழிச்சு பார்த்தா அவங்க நாட்டில் 500 கோடி மரம் பழம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எந்த 5 ஆண்டு திட்டத்துக்கும் செலவழித்ததை விட குறைவாக செலவாகும். எந்த 5 ஆண்டு திட்டத்திலையும் விளைந்த பலனை விட கூடுதலாக பலன் இருக்கும் அப்படின்னு சொன்னான். அவ்வளவு கூட நம்ம சத்குரு சொல்லலை. ஆளுக்கு 2 மரம் சரிதானா? எனக்கு ஒரு மரம் நடணும், நான் ஊருக்கு ஒரு மரம் நடணும். ஊருக்கு நட்டாலும் அது எனக்கு தான் பயன்பட போகுது, எனக்கு நட்டாலும் எனக்கு தான் பயன்பட போகுது. இதில் வந்து ஒன்றும் பெரிய பொது நலமெல்லாம் இல்லை. ஆனால் பொது நலம் அதுக்குள்ளே பொதிந்து இருக்கிறது. அப்போ எனக்கு ஒரு மரம், ஊருக்கு ஒரு மரம். தமிழ்நாட்டில் 6 கோடி பேர் இருக்கிறோம். ஆளுக்கு 2 மரம் நட்டோம்னா 12 கோடி மரமாச்சு. இந்த 12 கோடி மரத்தை அடுத்த 10 வருஷங்களில் நம்ம நட்டால் போதும். இப்படி சின்ன அளவில் திட்டம் போட்டு நம்ம செயல்படுத்தணும். அப்படியானா இந்த தமிழ்நாடு பாலையாகும்னு யாரெல்லாம் கணிச்சிருக்காங்களோ அவருடைய அந்த அறைகோல் இருக்குல்ல, அவருடைய எச்சரிக்கை அதெல்லாம் முறியடித்தது மாதிரி இருக்கும். நாம் மனிதர்கள்னு காட்டிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். தமிழர்கள், நாங்கள் மனிதர்கள், நாங்கள் வந்து எங்களுடைய எதிர்காலத்தை நாங்கள் வரையறுப்போம். நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து பகுத்துண்டு பல்லுயிர் ஒம்புதல் நூலோ தொகுத்தவுட்டுள்ளெல்லாம் தலையில் சொல்லிக்கிட்டே வந்திருக்கிறோம். அதை நடைபடுத்த முறைப்படுத்துவதற்கு இந்த பசுமை கரங்கள் ஒரு வாய்ப்பாக இருக்குது.